விஜயநகரத்தில் ஒரு நாள் அரண்மனையில் மன்னர் கிருஷ்ணதேவராயர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு வில்லங்க வியாபாரி வர்றாரு. அவர் சொல்லறாரு, மன்னரே, என் கழுதை ரொம்ப வித்தியாசமானது. அது ஓட்டம் போட்டா குதிரையை விட வேகமா ஓடும். அரசரும் ஆச்சரியப்பட்டார். கழுதையா? குதிரையை விட வேகமா ஓடும்? அரண்மனையோட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வியாபாரி சொல்றார், இது உண்மைதான். யாராவது சந்தேகம் இருந்தா போட்டி வைக்கலாம். அரசர் புன்னகையோட சொல்றார், சரி, நம்ம தெனாலிராமன் தான் இதுக்கு தீர்வு சொல்லணும். தெனாலிராமன் வந்தார். அவர் வியாபாரியை பார்த்து சொல்றார், நீங்க சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன். கழுதையையும் ஒரு குதிரையையும் நம்ம மைதானத்தில் ஓட்டலாமா? வியாபாரி, அப்படியே செய்யலாம். அடுத்த நாள் போட்டி. குதிரை ஒரு பக்கம், கழுதை இன்னொரு பக்கம். ஆரம்பம் சத்தம் கேட்டதும் குதிரை பாய்ச்சு ஓடுது. ஆனா கழுதை அங்கேயே நின்றது. அடடா! வியாபாரிக்கு குழப்பம். இது என்ன தப்பா போச்சு? தெனாலிராமன் சிரிச்சுக்கிட்டே சொல்றார், உங்க கழுத குதிரையை விட வேகமா ஓடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அதை ஓட வைக்க உங்களாலேயே முடியல. மன்னர் சிரிச்சாரு. அடபாவமே, நீங்க பொய் சொல்லிதான் பெருமைப்பட்டிருக்கீங்க. தெரிஞ்சு பேசணும். எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்துதான் நம்பணும். கதையின் நெறி. பொய்யா பெருமை பேசக்கூடாது. யாராவது ஏதாவது வித்தியாசமா சொன்னா அதையே உடனே நம்பக்கூடாது. அதை புத்திசாலியா சோதிக்கணும். இது போன்ற கதையை கேட்க யுவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.